தாவேகா எம்எல்ஏ எல்லா பேருமே ராஜினாமா பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவலா வந்துகிட்டு இருக்கு. அது முற்றிலும் போய் இவங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணா ரீஎலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கவே நடக்காது. அந்தந்த தொகுதியில இடைத்தேர்தல் மட்டும்தான் நடக்கும். இதற்கிடையில புஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகா கட்சியும் வந்து நம்மளோட இணைஞ்சிருவாங்க. அதே மாதிரி தாவேகா எம்எல்ஏக்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது. தளபதி விஜயோட புகைப்படத்தை பார்த்து நம்மளோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளும் வச்சிருக்காரு. தாவேகா நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டிஏ கூட கண்டிப்பா கூட்டணி கிடையாது. புதுச்சேரியில அதிமுக எம்எல்ஏக்கள் தனியார் விடுதியில வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க எல்லா பேருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை வந்து வர சொல்லியிருக்காரு. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தாலும் சேர போறாங்கன்றது நிதர்சனமான ஒரு உண்மையா வந்து ஆகிட்டு இருக்கு. ஆளுநர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா வந்து மெஜாரிட்டி வந்து காமிக்க முடியல அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து மெஜாரிட்டி காமிச்சா அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். இதற்கிடையில மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட எம்எல்ஏக்கெல்லாம் நான் வந்து என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் நீங்க கேட்கணும். இப்போ திமுக அதிமுக பரபரப்பா கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில பிஜேபியோட கைகூலியாதான் வேலை பார்ப்பாங்கன்றது எல்லா பேருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து தெரிஞ்சிடும் முடிவு என்னன்னு. டிவிகே வந்து ஆட்சி அமைக்குதா இல்ல வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்குதா, யார் சிஎம் சீட்ல உட்கார போறாங்கன்றது இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஸோ மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி நடக்குமா இல்ல எதிர்பாராத விதமா ஏதாவது ட்விஸ்ட் நடக்குமான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.